ஆறாவது ஸ்லோகம். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய மத்பராஹ அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே. தேஷாமகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி ந சிராத் பார்த்த மய்யா வேஷித சேதசாம். எதை ஞானயோகம் என்று நாம் கூறுவோமோ அதை பகவான் நிர்குண பக்தி என்று அழைக்கின்றார். ஞானயோகம் என்பது மேலான பரபிரம்ம தத்துவத்தை புரிந்து கொண்டு அந்த அறிவில் நிலை பெறுவதற்காக நாம் மேற்கொள்கின்ற சாதனைகள். அந்த சாதனைகளை சாஸ்திரத்தை கேட்டல், அதை சிந்தித்தல், அந்த அறிவில் தியானம் செய்தல் என்று சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்று 3 படிகளாக கூறப்படும். இந்த 3 சாதனைகளையும் சேர்ந்து ஞானயோகம் என்று அழைக்கப்படும். அந்த ஞானயோகத்தை யார் மேற்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பகவான் நிர்குண பக்தர்கள் என்று அழைத்தார். அந்த நிர்குண பக்தர்களினுடைய தன்மைகளை வர்ணித்தார். சர்வபூதஹிதே ரதாகா என்றெல்லாம் இந்த நிர்குண பக்தர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கூறி, எப்படிப்பட்ட பிரம்மத்தை இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்று நிர்குண பிரம்மஸ்வரூபத்தை கூறி, பிறகு அதனுடைய பலன் நிர்குண பிரம்மத்தை அடைகிறார்கள் என்று கூறி முடித்தார். அதற்கு அடுத்ததாக 5வது ஸ்லோகத்தில் கூறியது, இந்த நிர்குண பக்தி கடினம் என்று கூறினார். உண்மையில் கடினம் என்று கூறவில்லை, அதிக கடினம் என்று கூறினார். காரணம், சகுண பக்தியே கடினம், கிளேஷக. நிர்குண பக்தி அதிகதர கிளேஷக என்று சொன்னார். காரணம் என்ன என்று கேட்கையில் பகவான் கூறிய காரணம், உடலின் மீது அபிமானம் இருந்தால் நிர்குண பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கும். ஆகவே தேக அபிமானமே காரணம் எதற்கு கடினமாக இருப்பதற்கு என்று கூறினார். இனி நிர்குண பக்தனை பேசி முடித்ததற்கு பிறகு 6, 7, 8 இந்த 3 ஸ்லோகங்களில் அடுத்த படிக்கு பகவான் இறங்கி வருகின்றார். ஒரு கால் ஒருவனால் நிர்குண பக்தி செய்ய முடியவில்லை என்றால் அவன் அடுத்த படிக்கு இறங்க வேண்டும். ஆகவே 5வது படியிலிருந்து 4வது ஸ்டேஜுக்கு வருகின்றார். அதை நாம் விஸ்வரூப பக்திகி என்று சென்ற வகுப்பில் அறிமுகப்படுத்தினோம். இனி நாம் தொடர வேண்டும். 6, 7 இந்த 2 ஸ்லோகங்களில் பகவான் விஸ்வரூப பக்தன் அல்லது பக்தியை முதலில் வர்ணிக்கின்றார். விஸ்வரூப பக்தனை வர்ணிப்பதும்
அல்லது விஸ்வரூப பக்தியை வர்ணிப்பதும் ஒன்றுதான். ஆகவே இங்கு விஸ்வரூப பக்தனுடைய லட்சணம் வருகின்றது. விஸ்வரூப பக்தன் இப்படிப்பட்டவன். பிறகு இரண்டாவது கருத்து, இந்த விஸ்வரூப பக்தன் அடைகின்ற பலன். இந்த இரண்டு கருத்தையும் இந்த இரண்டு ஸ்லோகங்களில் பகவான் வைத்திருக்கின்றார். விஸ்வரூபம் என்றால் என்ன என்ற கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டீர்கள். காரணம் என்ன? 11வது அத்தியாயத்தில் விஸ்வரூபம் என்றால் என்ன என்று நாம் விளக்கமாக பார்த்தோம். விஸ்வமும் பகவானுடைய ரூபம், அனைத்தும் ஈஸ்வர சொரூபம் என்ற அறிவுடன் இந்த உலகத்தை பார்ப்பதுதான் விஸ்வரூபம். விஸ்வங்கிற சொல்லுக்கு ரெண்டு பொருள் இருக்கின்றது. ஒன்று சர்வம், அனைத்தும். இரண்டாவது பிரபஞ்சம். விஸ்வம் என்றால் உலகம் என்று ஒரு பொருள், இனி ஒரு பொருள் அனைத்தும். இங்கு ரெண்டு பொருளையும் எடுத்துக்கொள்ளலாம். அனைத்தும் ஈஸ்வர சொரூபம், உலகம் ஈஸ்வர சொரூபம். இப்படி பார்க்க வேண்டும் என்றால் ஒரு ஞானம் இருக்க வேண்டும். ஈஸ்வரனே இந்த உலகத்துக்கு உபாதான காரணம். களிமண்ணிலிருந்து பானைகள் செய்யப்படுகிறது. விதவிதமான பானைகளை பார்க்கும் பொழுது நாம் என்ன பார்க்க வேண்டும்? அனைத்தும் களிமண் சொரூபம். இப்போ பானைக்கு பொதுவாக வேறு உதாரணம் கொடுக்கலாம். என்ன? களிமண்ணிலிருந்து விதவிதமான விநாயகர் உருவாகி அமர்ந்திருக்கின்றார். என்ன சொல்லலாம்? எல்லாம் விதவிதமான விநாயகர் என்னன்னா ஒரே ஒரு சொரூபம். அதனால தான் கடைசியில் இன்றைக்கி எங்கே போக போகிறார்? கடலில் போய் ஒன்றாக போகிறார். காரணம் என்ன? எல்லாம் ஒரே ஒரு சொரூபம், ஒரு தத்துவம்தான் விதவிதமாக நமக்கு காட்சியளித்து கொண்டிருக்கிறது. 5 அடி, 1 அடி, 15 அடி விநாயகர்னு சொல்லி எல்லாம் என்னன்னா ஒரே ஒரு தத்துவம். அப்போ ஞானி எப்படி பார்ப்பான்னா எல்லாம் ஒன்றாக பார்ப்பான். அஞ்ஞானிக்கு தான் மேலோட்டமான பேதம் இருக்கின்றது. இப்போ விஸ்வரூப பக்தி என்பது இந்த அறிவுடன் அனைத்தும் ஈஸ்வர சொரூபமாக பார்த்தல். இனி இப்படிப்பட்ட பக்தனை பகவான் வர்ணிக்கின்றார். இந்த உலகம் முழுவதும் ஈஸ்வர சொரூபம் என்று பார்க்கின்ற பக்தன் எப்படி இருப்பான் என்று வர்ணித்து, இப்படிப்பட்ட பக்தனுடைய பலன் என்ன என்று கூறுகின்றார். இந்த 2 ஸ்லோகங்களில் விஸ்வரூப பக்தனுக்கு 4 அடைமொழி கொடுக்கப்படுகின்றது. 4 விசேஷணங்கள் யாருக்கு? விஸ்வரூப பக்தனுக்கு. 4 சொற்களினால் விஸ்வரூப பக்தனை பகவான் வர்ணிக்கின்றார். ஒவ்வொன்றாக இப்பொழுது எடுத்து பார்க்கின்றோம். இனி ஸ்லோகத்திற்குள் சென்றால் 6வது ஸ்லோகம். ஏ து. து என்ற சொல் நிர்குண பக்தனை காட்டிலும் வேறுபட்டவன் என்று விளக்கி காட்டுகின்றது. ஏ என்றால் எவர்கள். ஏ து என்றால் இதற்கு முன் பேசிய மனிதர்கள் நிர்குண பக்தர்கள். இவர்கள் அவர்களிடமிருந்து வேறுபடுகிறார்கள். அவர்களினால் நிர்குண சுரூபத்தை கேட்டு புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் எவர்கள், இந்த எவர்கள் என்பது விஸ்வரூப பக்தர்கள். அந்த பக்தர்களுக்கு 4 லட்சணங்கள். அந்த விஸ்வரூப பக்தர்களுடைய முதல் லட்சணம் என்ன? சர்வாணி கர்மாணி மயி சந்நியஸ்ய. இது முதல் லட்சணம். சர்வாணி கர்மாணி, அனைத்து கர்மங்களையும். சர்வாணி என்றால் அனைத்து, கர்மாணி என்றால் செயல்கள், ஆக்டிவிட்டீஸ். எல்லா செயல்களையும், அனைத்து செயல்களையும் மயி என்னிடத்தில், சந்நியஸ்ய. சந்நியஸ்ய என்றால் விட்டு விட்டு, எல்லா செயல்களையும் எனக்கு சமர்ப்பணம் செய்து விட்டு, என்னிடத்தில் செயல்கள் அனைத்தையும் சந்நியாசம் செய்கிறார்கள், விட்டு விடுகிறார்கள். மயி என்றால் என்னிடத்தில். என்னிடத்தில் என்பதற்கு என்ன பொருள்?
விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னிடத்தில். நிர்குணமாக இருக்கின்ற என்னிடத்தில்னு பொருள் வராது. காரணம், இவர்களுக்கு அந்த தத்துவம் விளங்கவில்லை. ஆகவே இந்த உலகமாக தெரிந்து கொண்டிருக்கின்ற என்னிடத்தில் அல்லது ஈஸ்வரனிடத்தில் எல்லா செயல்களையும் விட்டு விட்டு. இது முதல் லட்சணம். இப்போ விஸ்வரூப பக்தன் அனைத்து செயல்களையும் இறைவனிடத்தில் சமர்ப்பிக்கின்றான். இனி இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். கர்ம சந்நியாசக, கர்மத்தை சந்நியாசம் செய்கிறான் என்று இதனுடைய பொருள். கர்மாணி சந்நியஸ்ய என்றால் கர்மங்களை விட்டு விடுகின்றான். எங்கு? இறைவனிடத்தில் விட்டு விடுகின்றான். இந்த கர்ம சந்நியாசம் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு அர்த்தம் வரும். முதல் பொருள், கர்மத்தை இறைவனிடத்தில் துறந்து விடுகின்றான். இந்த கர்மத்தை துறத்தல் என்ற சொல்லுக்கு பொருள் அந்த செயலையே செய்யாமல் இருத்தல். நான் இந்த செயலை துறக்கின்றேன் என்றால் அந்த செயலையே செய்யாமல் இருத்தல் கர்ம சந்நியாசம். முன்ன ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார், இப்போ நான் அதை செய்வதில்லை என்றால் அந்த செயலையே துறந்து விடுதல், அது ஒரு பொருள். அது இங்கு வராது. இரண்டாவது பொருள், ஒருவர் ஒரு செயல் செய்து கொண்டு அந்த பலனை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்பொழுது அவரை என்ன சொல்லலாம்? செயலை துறந்தவர் என்று கூறலாம். அதாவது செயல் செய்கிறார், அந்த செயலினுடைய பலனை அவர் எடுத்துக்கொள்வதில்லை. அந்த இடத்திலும் கர்ம சந்நியாசக என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. அப்பொழுது என்ன பொருள் என்றால், கர்ம சந்நியாசம் இஸ் ஈக்குவல் டு கர்ம பல சந்நியாசம். கர்மத்தை பண்ணுறார், அதனுடைய பலனை தான் எடுத்துக்கொள்வதில்லை. சிலர் என்ன செய்வார்கள், ரிட்டையர் ஆனதற்கு பிறகு வீட்டில் உட்கார்ந்திருந்தால் போர் அடிக்குதுன்னு சொல்லி ஏதாவது கோயிலுக்கோ ஆசிரமத்துக்கோ போய் என்ன செய்வார்கள்? தன்னுடைய உழைப்பை கொடுப்பார்கள். அதிலிருந்து ஊதியத்தை எடுத்து கொள்ள மாட்டார்கள். இது என்னன்னா, இது ஒரு விதமான சந்நியாசம். எதை துறந்தார்கள்? செயலை துறக்கவில்லை, செயலிலிருந்து கிடைக்கின்ற பலனை அவர்கள் துறந்து விடுகிறார்கள். அல்லது நமக்கு யாராவது இடம் நாம் சென்று ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் ஒரு உதவியை செய்கின்றோம். அந்த இடத்திலும் நாம் செயலை துறக்கவில்லை, செயலிலிருந்து கிடைக்கின்ற பலனை துறக்கின்றோம். அந்த செயலுக்கு ஒரு ஊதியம் கிடைச்சிருக்கும், அதை வேண்டான்னு விட்டு விடுகின்றோம். ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு ஃப்ரீயாக பார்த்தாருன்னு என்னன்னா, பணத்தோடு பார்க்கறது கர்ம, பணம் இல்லாமல் பார்த்தாருன்னு சொன்னாலும் அதுவும் கர்மந்தான். ஆனால் பலனை துறந்துள்ளார், ஆகவே அதை கர்ம சந்நியாசம் என்றும் சொல்லலாம். அது இரண்டாவது பொருள். அந்த பொருளும் இந்த இடத்தில் வருவதில்லை. இப்போ இந்த ரெண்டு பொருளும் இந்த இடத்துல வராது. வேறு இடங்களில் இந்த பொருள் வரலாம். பிறகு இந்த இடத்துல என்ன பொருள்? விஸ்வரூப பக்தன் கர்மத்தை பகவானிடம் துறந்து விடுகின்றான் என்பதற்கு என்ன பொருள் என்றால், முதல்ல என்ன பொருள் அல்லன்னு பார்த்துட்டோம். இந்த ரெண்டு பொருள் வரலாம், வேறு இடத்தில் வரும், ஆனால் இந்த இடத்தில் வராது. இப்போ இந்த இடத்தில் என்ன பொருள் என்றால், எல்லா செயல்களையும் பகவானிடத்தில் துறத்தல் என்பது எல்லா செயல்களையும் பகவானுடைய அல்லது பகவானுக்கு செய்கின்ற பூஜையாக பாவிக்கின்றான். தன்னுடைய செயல்கள் அனைத்தும் பகவானுக்கு செய்கின்ற ஆராதனை அல்லது வழிபாடு. அதுதான் இந்த இடத்துல பொருள். அந்த செயலே வழிபாடாக ஆகின்றது. செயலுக்கு மேலே அவன் புதிதான வழிபாடு கிடையாது. இவன் செய்கின்ற அனைத்து செயல்களும் பகவானிடம் துறக்கின்றான் என்றால் பகவானுக்கு செய்கின்ற வழிபாடாக மாற்றுகின்றான். இது கேட்கறதுக்கு சுலபம், ஆனால் அந்த ஆட்டிடியூட் பாவனை வர்றது அவ்வளவு சுலபம் அல்ல. நம்ம எப்போ பகவானை வழிபட்டோம்ங்கிற உணர்வு நமக்கு வரும், தனியாக கோயிலுக்கு போகணும், தனியான ஒரு காலத்தை செலவிடணும், தனியாக நின்று பகவானை நினச்சி வழிபட்டு வந்தால் என்ன சொல்லுவோம்?
நான் இப்பொழுது இறைவனை வழிபட்டு வந்தேன்னு சொல்லுவோம். வீட்டில் செய்கிற சமையல் பண்ணுற வேலை, ஸ்வீப் பண்ணுற வேலை, அல்லது ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற வேலை, இதையெல்லாம் பார்த்துட்டு நான் இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் பூஜை பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுவோமா? அல்லது விழிச்சதிலிருந்து தூங்க போகிற வரைக்கும் நான் பகவானையே வழிபட்டு கொண்டிருந்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா என்றால் விஸ்வரூப பக்தனால் சொல்ல முடியும். அவன் செய்கின்ற அனைத்து செயல்களும் பகவானுடைய ஆராதனையாக கருதுகின்றான். அதனால தான் இந்த இடத்துல பகவான் சர்வாணி என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். சர்வாணி கர்மாணி என்றால் அனைத்து செயல்களும், எந்த செயலிலும் விதிவிலக்கு இல்லை. அவன் செய்கின்ற அனைத்து செயல்களும் பகவானுக்கு செய்கின்ற வழிபாடு. ஆனால் செயல்களை எல்லாம் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். ஒரு செயல் செய்வோம், அது காரணம். இனி ஒரு செயல் போகம். இப்போ உதாரணமாக பெற்றோர் குழந்தையிடம் கூறுகிறார்கள், நீ 2 மணி நேரம் இன்னைக்கு படித்தால் நான் உன்னை 2 மணி நேரம் விளையாட விடுகின்றேன்னு சொல்கிறார். அல்லது 2 மணி நேரம் டிவி பார்க்கலான்னு சொல்கிறார். இப்போ அந்த குழந்தை என்ன செய்கிறது? 2 மணி நேரம் படிக்குது, அதுவும் ஒரு கர்மந்தான். பிறகு 2 மணி நேரம் டிவி பார்க்குறதோ விளையாடுறதோ அதுவும் என்னென்னா அதுவும் கர்மந்தான். ஆனால் ஒன்று கர்மம், அது காரணம். இனி ஒன்று பல ரூபம். விளையாடுறது அப்படிங்கிறது பனிஷ்மெண்ட் அல்ல. ஒரு குழந்தைகிட்ட நீ இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணிலாம் பனிஷ்மெண்ட் என்னன்னா 2 மணி நேரம் விளையாடணும்னு சொல்லுவோமா? அல்லது டிவி பார்க்கணுன்னு சொல்லுவோமா? அந்த செயல் ஒரு பனிஷ்மெண்ட் அல்ல, அது பிரயோஜனம். அப்போ செயலே 2 விதமாக இருக்குது. 2 ஆக்ஷன் தான், உடம்பிலிருந்து வர்ற செயல்தான். ஒன்று கர்ம, அதாவது ஹேது, இனி ஒன்று பலம். இப்போ இந்த இடத்துல நான் இந்த செயலை செய்கிறேன், அதற்கு பலன் கொடுன்னு சாதாரண பக்தர்கள் சொல்லுவார்கள். நான் கோயிலுக்கு வர்றேன், அபிஷேகம் பண்ணுறேன், உன்னை தியானிக்கிறேன், ஜபம் பண்ணுறேன், பிறகு விதவிதமான மந்திரங்களினால் உன்னை பூஜிக்கின்றேன். இதெல்லாம் என்ன? மற்ற பக்தர்கள், அடுத்ததுக்கு அடுத்தபடியெல்லாம் அது வரப்போகுது. அவர்களெல்லாம் பகவானுக்கு செய்கின்ற பூஜை, பிரயோஜனம் வேறு எதோ கேட்பார்கள். ஆனால் இந்த விஸ்வரூப பக்தன் அனைத்து செயலுமே அதுவே முடிவாக இருக்கின்றது. பகவானுக்கு சமர்ப்பணம் என்றால் அதிலேயே முடிவு. எப்படி குழந்தைக்கு 2 மணி நேரம் விளையாடுறதுங்கிற செயல் பல ரூபமாக இருக்கோ, அதே போல பக்தன், இந்த விஸ்வரூப பக்தன் அனைத்து செயல்களையும் பூஜையாக செய்கின்றான். அதுதான் இதனுடைய தாத்பரியம். இதை கூறுவார்கள் ஒர்க் ஈஸ் வர்ஷிப் என்று சொல்வார்கள். ஒர்க் ஈஸ் வர்ஷிப். இனி ஒன்று இருக்குது, அதெல்லாம் அடுத்த பக்தர்கள். ஒர்க் அண்டு வர்ஷிப்புங்கிறது மற்ற பக்தர்கள். நான் ஒர்க் பண்ணுறேன், வர்ஷிப்பும் பண்ணுறேன். வர்ஷிப்னு என்ன? வழிபாடு. ஒர்க்குனா என்னுடைய செயல். ஆனால் ஒர்க் ஈஸ் வர்ஷிப்னு என்ன? என்னுடைய செயலே வழிபாடு. அதுதான் விஸ்வரூப பக்தன். அப்படி செய்ய வேண்டும் என்றால் இவன் யாருக்கெல்லாம் உழைக்கின்றானோ, எங்கெல்லாம் இவனுடைய உழைப்பு செல்கிறதோ அந்த இடத்துலையெல்லாம் ஈஸ்வரனை பார்த்து ஆகணும். இப்போ கோயிலுக்காகன்னு சொல்லி ஒன்று செஞ்சோம்னா பகவானுக்காக செஞ்சோம்னு சொல்கிறோம். வீட்டில் இருக்கிற ஒருவங்களுக்காக செய்யும் பொழுது அந்த உணர்வு வருவதில்லை. காரணம் என்ன? கோயிலில் தான் பகவான் இருக்கார், வீட்டிலெல்லாம் இருக்கிறது பகவான் அல்ல. ஈஸ்வரனுக்கு பின்னமானவர்கள், ஜீவர்கள், நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டவர்கள் என்ற புத்தி இருக்கின்றது. ஆனால் விஸ்வரூப பக்தனுக்கு இவனுடைய உழைப்பு எங்கெல்லாம் செல்கின்றதோ அங்கெல்லாம் ஈஸ்வரன் இருக்கின்றார். ஆகவே எல்லா செயல்களையும் விஸ்வரூபமாக இருக்கின்ற எனக்கு சந்நியாசம் செய்கிறான் என்றால் என் பொருட்டு செய்கின்றான். இங்கே எல்லா செயல்களுங்கிற வார்த்தையில் ஒரு விளக்காசிரியர் எழுதுகிறார், சுபாவமாக செய்கின்ற அனைத்து செயல்கள். இயற்கையாக இவன் என்னென்னலாம் பண்ணுறானோ அனைத்து செயல்களும் இவனுக்கு பூஜை ஆகின்றது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். நம்ம ஆரம்பத்தில் இருக்கிறபடியில் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பகவானை நினச்சிட்டோம்னா
நம்ம ஒரு பெரிய பக்தர்கள்னு நினச்சிக்கிறோம். நான் 5 நிமிஷம் பகவானை நினச்சிட்டேனேன்னு சொல்லி, பிறகு கடைசியில் என்னன்னா பகவானை தவிர வேறு யாரையும் நினைக்க முடியாதுங்கிற ஸ்டேஜுக்கு வரணும். அது விஸ்வரூப பக்தி. அதுதான் விஸ்வரூப பக்தனுடைய முதல் லட்சணம். இவன் செய்கின்ற அனைத்து செயல்களும் an act of worship. அது ஒரு விதமான வழிபாடு. அப்போ நம்ம பகவானை வழிபடுறதுக்கு டைம் இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியுமோ? நம்ம என்ன செய்கிறோமோ அது பகவானுக்கு செய்கின்ற ஒரு வழிபாடு. அது என்ன செய்தாலும் சரி, அது சமைச்சாலும் சரி, ஆஃபீஸில் போய் வேலை செய்தாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, என்ன செய்தாலும் அந்த செயலே பகவானுக்கு செய்கின்ற பூஜை. அப்படி அவன் இருக்கின்றான். இது முதல் அடைமொழி விஸ்வரூப பக்தனுக்கு. இனி இரண்டாவது அடைமொழி மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, முதல் பகுதி. அடுத்தது மத் பராகா. இதுவும் விஸ்வரூப பக்தனை விளக்குகின்ற இரண்டாவது சொல் மத் பராகா. இங்க மத் என்ற வார்த்தையினுடைய பொருள் நான், என்னுடைய, என்னை என்று பொருள். அது ஈஸ்வரனை குறிக்கின்றது. மத் பராகா, இங்கு பரக என்ற சொல் லட்சியத்தை குறிக்கின்றது. மத் பராகா என்றால் ஈஸ்வரனையே லட்சியமாக கொண்டவர்கள். ஈஸ்வரன்தான் அவர்களுக்கு லட்சியமாக, முடிவாக, எல்லையாக இருக்கின்றது. மத் பராகா, அது விஸ்வரூப பக்தர்கள். யார்? என்னையே பரமாக கொண்டிருப்பவர்கள். இதற்கு பிறகு வரப்போகிற பக்தர்களுக்கெல்லாம் பகவான் ரொம்ப தூரத்தில் இருக்கார். அதனால தான் ஒரு சுவாமி கேட்டார், ஒரு சுவாமியிடம் ஒருவர் கேட்டார், எனக்கும் பகவானுக்கு எவ்வளவு தூரம்னு சொல்லி. அவர் கேட்டார், ஒரு பேப்பர் எடுத்து உனக்கு எவ்வளவு ஆசை இருக்குன்னு எழுதுனார். அவர் எழுதினார், கொஞ்சம் எழுதிட்டு இன்னும் ரொம்ப இருக்குது, கை வலிக்குது அப்படின்னார். உடனே சொன்னார், இந்த ஆசை எவ்வளவு டிஸ்டன்ஸு போகுதோ அவ்வளவு டிஸ்டன்ஸுன்னு சொன்னார். இவருக்கு ஆசை இருக்கான், எழுதுறதுக்கு கை வலிக்குதான், அவ்வளோ தூரம் ஆசை இருக்கான். அப்போ அவ்வளோ தூரம் இருக்குது உனக்கும் பகவானுக்கும். அந்த லிஸ்ட்டு குறைஞ்சிட்டு வர வர உனக்கும் பகவானுக்குள்ள டிஸ்டன்ஸு குறைகின்றதுன்னு சொன்னாராம். அப்படி நம்ம முன்னாடி எத்தனையோ லட்சியங்கள் இருக்கின்றது, அது இருக்கும், அதில் தவறு கிடையாது. ஆனால் எது மேலான லட்சியம், எது நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்ற கேள்வி வரும்பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்று சொல்வார்கள். இப்போ இந்த விஸ்வரூப பக்தனுக்கு ஈஸ்வரன்தான், ஈஸ்வரனே மேலான லட்சியம். அந்த லட்சியத்துக்கு சாதனையாக இருப்பவனும் ஈஸ்வரன்தான். ஆகவே சாதனையும் சாத்தியமும் பகவானாக யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் விஸ்வரூப பக்தர்கள். இப்போ மத் பராகா, அவர்கள் என்னையே லட்சியமாக கொண்டிருக்கிறார்கள். மற்ற அனைத்தும் என்னன்னா என்னை அடைவதற்கு இடையில் பயன்படுத்தப்படுகின்ற லட்சியம். இந்த ஸ்பூன் போல சாப்பிட்றது தான் லட்சியம். அது சாப்பிட்றதுக்கு இடையில ஸ்பூனை பயன்படுத்துகிறோம். அதை கண்டிப்பாக நம்ம சாப்பிட்றதில்லை, அது வாய்க்குள்ளே போகுது. அந்த ஃபுட்டுக்கு முன்னாடி ஸ்பூன் தான் உள்ளே போனாலும் அது அப்படியே வெளியே வந்துடுது. அதே போல் மீதி எல்லாம் என்னன்னா ஸ்பூன் போல் அந்த இருக்கிற லட்சியம் என்னன்னா உணவு. அப்படி பகவான் தான் நமக்கு லட்சியம், மீதி எல்லாம் இடையில அந்த லட்சியத்துக்கு பயன்படுகின்ற சாதனைகள், பணம், உறவு அனைத்தும். ஆனால் எல்லாம் இப்போ மாறி இருக்கு. பகவான் கடைசி லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். காரணம் என்னென்னா இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம், கெட்டு போயிடும். பகவான் தான் கெடாமல் நித்தியமாக இருப்பார். அதனால் அப்புறம் பார்த்துக்கலாம், அவர் தான் இருப்பார், காத்துட்ருப்பார். இதெல்லாம் போயிருமே, இப்போதைக்கு அனுபவிச்சா தானே உண்டு. வயசாகிடுதுன்னா பல் இருக்கும்போதே முறுக்கு சாப்பிடணும்னு சொல்கிற லட்சியம் போல். பல் போனதுக்கப்புறம் ஆசை மனசில் இருந்துட்டால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சில பேர் என்ன செய்வார்கள், பகவானை பின்னாடி வச்சிருப்பார்கள். விஸ்வரூப பக்தன் பகவானை முன்னாடி வைத்துள்ளான். அது இரண்டாவது. இனி மூன்றாவது அடைமொழி விஸ்வரூப பக்தனுக்கு 6வது ஸ்லோகத்தில் 2வது வரி. அனன்யேன ஏவ யோகேன
மாம் தியாயந்தக. மாம் என்றால் என்னை, என்னை என்றால் விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னை, தியாயந்தக தியானித்து கொண்டு இருக்கிறார்கள், என்னை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்கள், வணங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய தியானத்திற்கு நான் பொருளாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். அப்போ என்னை தியானிப்பவர்கள். அதில் இங்கே முக்கியமான ஒரு வார்த்தையை பகவான் பயன்படுத்தி இருக்கிறார். அனன்யேன ஏவ யோகேன. இங்கு யோகேன என்றால் சிதறடிக்கப்படாத மனதுடன். இங்கு யோகம் என்றால் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத மைண்ட், சிதறடிக்கப்படாத மனது. அனன்யேன யோகேன. அந்யம் என்றால் வேறு, அனன்யம் என்றால் வேறில்லாத. அனன்யம் என்றால் வேறில்லாத. இந்த அனன்யம்ங்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்கின்றது. ஒரு பொருள் வேறு இடத்தில் சிதறடையாத என்று பொருள். வேறு இடத்தில் சிதறடையாத மனதுடன் என்னை தியானிக்கிறார்கள். அனன்யேன ஏவ யோகேன என்றால் வேறு இடத்தில் சிதறடையாத மனதுடன், மன ஒருமுகப்பாட்டுடன் என்னை தியானிப்பவர்கள். அவர்கள் தியானத்தில் அமர்ந்த எப்படி இருக்குமா? வேற எந்த இடத்திலும் மனது சிதறடைந்து போகாது, என்னிடத்திலேயே அவர்களுக்கு இருக்கும். இது ஒரு பொருள். இரண்டாவது பொருள் என்னவென்றால், அனன்யம் என்றால் அந்நிய ஆலம்பனம் அற்றவர்கள். இது ஒரு டெக்னிக்கல் அர்த்தம். அந்நிய ஆலம்பனம் வேறு ஆலம்பனம் அற்றவர்கள். ஆலம்பனம் என்றால் என்ன? ஆலம்பனம் என்பது இறைவனை வழிபடுவதற்கு நாம் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சின்னம். அதை லிங்கம் என்றும் சொல்லப்படும். லிங்கம்ங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? சுட்டி காட்டுவது. நம்ம தூரத்திலிருந்து பகல் வேளையில் மலையில் புகையை பார்க்கின்றோம். உடனே என்ன ஞானம் நமக்கு வருது? அங்கு நெருப்பு இருக்கின்றதுங்கிற ஞானம் வருகிறது. அந்த புகைக்கு தர்க்க சாஸ்திரத்தில் லிங்கம் என்று சொல்வார்கள். அடையாளம் அர்த்தம். அது எதை காட்டுகின்றது? அங்கு ஒரு நெருப்பு இருக்கின்றது என்ற அறிவுக்கு அடையாளமாக, ஹேதுவாக இருக்கின்றது. அப்படி சிவலிங்கமோ அல்லது கோயிலில் இருக்கின்ற விக்கிரகங்களோ அவைகளெல்லாம் ஆலம்பனம் என்று சொல்லப்படும். நாம் எதை பார்த்து வழிபடுகின்றோமோ அது ஆலம்பனம். நமக்கு நன்கு அறிவிருக்கு, அது கல்லுதான் அல்லது சிலைதான், உலோகத்தினாலான அல்லது கல்லினாலான சிலைதான்கிற அறிவு இருக்கு. ஆனால் நம்ம அந்த கல்லை வழிபடுவதில்லை. அதை ஆலம்பனமாக வைத்துக்கொண்டு, அடையாளமாக வைத்துக்கொண்டு, அதிலிருந்து சரஸ்வதி, லக்ஷ்மி, விநாயகர் என்று ஏதேதோ தத்துவங்களை நாம் வழிபடுகின்றோம். அப்படி விதவிதமான ஆலம்பனங்கள் நமக்கு இருக்கின்றது. எவ்வளவோ ஆலம்பனம் இருக்கு. இப்போ இந்த இடத்துல அனன்யேன ஏவ யோகேன என்றால் அவர்களுக்கு விதவிதமான ஆலம்பனங்கள் கிடையாது. இப்போ ஆலம்பனம்னு சொல்லும் பொழுது நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், பகவானுடைய உருவத்தை பார்க்கிறோம், உடனே அந்த தத்துவத்தை நினைக்கின்றோம். இப்போ இந்த இடத்துல ரெண்டு இருக்குது. அது குறிக்கின்ற ஒரு தத்துவம். அது விஷ்ணு, சிவன், முருகன் எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இப்போ ஆலம்பனம்னு ஒன்று இருக்குது. அதிலிருந்து குறிக்கப்படுகின்ற தேவதா அல்லது ஈஸ்வரன் ஒரு தத்துவம் இருக்கின்றது. ஆனால் இந்த விஸ்வரூப பக்தனுக்கு இந்த பேதமே கிடையாது. இது ஆலம்பனம், இதனால் நான் ஏதோ ஒரு ஈஸ்வரனை வழிபடுறேங்கிற பேதம் கிடையாது. அவன் எதை பார்க்கிறானோ அதுவும் ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கின்றது. இப்போ வேறு ஆலம்பனம் மற்றவர்னா உபாசியமான ஈஸ்வரனுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஆலம்பனம் அவர்களுக்கு கிடையாது.
இது ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையில் மிக தெளிவாக வருகின்றது. அவர் முதல்ல காளி தேவி பூஜை பண்ணிகிட்டு இருக்கார். என்ன செய்வார்? மலர்களெல்லாம் பறிச்சிட்டு வந்து ரொம்ப ரிலீஜியஸாக பூஜை பண்ணுவார். ஒரு ஸ்டேஜ் வந்தது அவருடைய மனநிலை. அதில் என்ன ஆச்சுன்னா, பூவை பறிக்க போனால் அப்படியே நின்றுக்குவாராம். காரணம் என்ன? எந்த காளி தத்துவத்தை ஒரு சிலையில் பார்த்தாரோ அந்த பூவும் பகவான் ரூபமாக இருக்கான். நான் எப்படி பகவானை பறித்து பகவானுக்கு போடுறதுன்னு சொன்னாராம். அப்படி பார்க்கின்ற அனைத்தும் பகவத் ஸ்வரூபம் என்றால் அனன்யேன யோகேன என்று பொருள். இப்போ அனன்யேன யோகேன தனியாக ஆலம்பனம் அற்றவர்கள் என்றால் அனைத்தையும் ஈஸ்வர சுரூபமாகவே பார்ப்பவர்கள். அப்படி தியானிப்பவர்கள். விஸ்வரூப தியானம் கடினம், ஆனால் அது கிடைச்சிடுதுன்னா அது மாதிரி சுலபம் ஒன்றும் கிடையாது. காரணம் என்னவென்றால், இனி இதற்கு அடுத்தபடியில் பகவான் ஒன்று சொல்ல போகிறார். அதில் சில கஷ்டங்கள் இருக்குது. அதே பகவானை தான் நம்ம நினச்சிட்டு இருக்கணும். விஸ்வரூபத்தில் அப்படி இல்லை. என்ன மனதில் என்ன வந்ததோ அது ஈஸ்வரன் தத்துவம் என்ற பேதம் இல்லை. அப்படி தியானிப்பவர்கள், தியானித்து கொண்டிருப்பவர்கள். இது மூன்றாவது அடைமொழி. எல்லாமே பகவத் சுரூபமாக பார்த்து கொண்டு தியானித்து கொண்டு உபாசதே. ஆறாவது ஸ்லோகத்தில் கடைசி சொல் உபாசதே, வழிபடுபவர்கள், தியானித்து கொண்டிருப்பவர்கள். இனி நான்காவது அடைமொழி 7வது ஸ்லோகத்தில் கடைசி பகுதியில் வருகின்றது. அதை பிறகு பார்ப்போம். இப்போ முதல் 6வது ஸ்லோகத்தில் முதல் வரி எவர்கள் என்று ஆரம்பித்தது. இனி 7வது ஸ்லோகத்தில் தேஷாம், அவர்களுக்கு என்று பகவான் பதில் சொல்கின்றார். இந்த 2 ஸ்லோகமும் சேர்ந்து தான் ஒரு வாக்கியமாகிறது. எவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டு தியானித்து கொண்டிருக்கிறார்களோ, பக்தி செய்கிறார்களோ, அவர்களுக்கு இப்படிப்பட்ட பலன் வருகின்றது என்று சொல்கிறார். இப்போ இந்த 2 ஸ்லோகம் எப்படி அமைக்கப்பட்டுள்ளது? எவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட பலன் கிடைக்கின்றது. அவர்களுக்கு நான் இப்படிப்பட்டவனாக இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். அந்த அவர்களுக்குங்கிற இடத்துல மீண்டும் எவர்களுக்கு ஒரு கேள்வியை கேட்டால் விஸ்வரூப பக்தர்கள். அந்த இடத்துல மீண்டும் விஸ்வரூப பக்தனை பகவான் வர்ணிக்கின்றார். அதுதான் 7வது ஸ்லோகத்தில் கடைசி சொல். மயி ஆவேஷித சேதசாம். மயி, இப்போ கடைசி சொல்லுக்கு வர்றோம். 7வது ஸ்லோகத்தில் தேஷாம்ங்கிறதுக்கு அப்புறம் இந்த சொல்ல போடணும். அவர்களுக்கு, எவர்களுக்கு? மயி, விஸ்வரூபமாக இருக்கின்ற என்னிடத்தில் ஆவேஷித சேதசாம். சேதஸ்னா மனம், ஆவேஷிதம் என்றால் பொருந்திய, என்னிடத்தில் ஆவேசத்தை உடைய மனதை உடையவர்கள். ஆவேசம்ங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் ஆவேசத்தில் ஆடுறார், ஆவேசத்தில் குதிக்கிறார்னெல்லாம் சொல்லுவோம். ரொம்ப அதிக உணர்வு ஆவேசம்னு சொல்லுவார்கள். அப்படி என்னிடத்தில் அவர்களுக்கு ஆவேசம் வந்துள்ளது. எதை பார்த்தாலும் ஈஸ்வர சுரூபமாக பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதை வெளியே சொல்ல மாட்டார்கள். வெளியே சொன்னால் ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிடுவார்கள். அதனால் வெளியே சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய உள் மனதில் அனைத்தும் ஈஸ்வர சுரூபங்கிறதுல மனம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள். இந்த ஆவேசித சேதசகங்கிற வார்த்தை எதை குறிக்கின்றது? அவர்களுடைய அறிவு அவ்வளவு திருடமாக இருக்கின்றது. இந்த உலகத்தை ஈஸ்வரனாக பார்க்கின்ற புத்தி அவ்வளவு உறுதியாகி விட்டது என்பதை குறிக்கின்றது. ஏதோ பானை களிமண்கிற உதாரணத்தை எல்லாம் பார்த்த உடனே புத்தி வந்துடும். ஆமாம், இதெல்லாம் ஈஸ்வர சுரூபமாக தான் இருக்கணுங்கிற புத்தி வந்துடும். ஆனால் ஆவேசம் வராது. ஏன்னா உலகத்து மீது ஆவேசம் இருக்குது, ரொம்ப வெறுப்பெல்லாம் ரொம்ப இருக்குது. ஆகவே இவர்களுக்கு இந்த புத்தி மனதிற்குள் சென்று விட்டது. அறிவும் மனசும்
பிரிஞ்சிருக்கு, இங்கு அறிவு மனதிற்குள் சென்று உள்ளது. அப்படிப்பட்டவர்களுக்கு இது 4வது அடைமொழி. மனம் முழுமையாக ஈடுபட்டு இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்களுக்கு இனி பகவான் சொல்றார், அகம் சமுத்தர்த்தா. அகம்னா நான், இந்த இடத்துல நான்னா ஈஸ்வரனாக இருக்கின்ற நான் என்று பகவான் சொல்றார். அகம் நான், சமுத்தர்த்தா நான் அவர்களை நான் உயர்த்துபவன், தூக்கி விடுபவன் அப்படின்னு அர்த்தம். உத்தர்த்தான்னா கீழே விழுந்திருக்கிறவனை கை கொடுத்து மேலே எடுக்கிறது உத்தர்த்தா. சமுத்தர்த்தானா அவர்களை நான் நன்கு உயர்த்தி விடுவேன். இப்போ உயர்த்தி விடுவேன்னு சொன்னால் அவங்க எங்கேயோ விழுந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஒருவன் என்னை தூக்கி விடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் எங்கேயோ விழுந்திருக்கான்னு அர்த்தம். அதை யாரோ சொன்னார்கள், ஒருவர் அந்த டிச்சில் விழுந்துட்டார். அவருக்கு தான் இப்போ எல்லாத்து கையிலையும் செல்ஃபோன் இருக்கே. சொன்னாரா, நான் இந்த ஸ்ட்ரீட்டில் இந்த டிச்சில் கிடக்கிறேன், யாராவது உதவி செய்யுங்கன்னு. செல்ஃபோன் தான் கையில் இருக்கே. அப்படி ஒருத்தர் எங்கேயோ விழுந்து கிடக்கிறார். அப்போ அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கார். இனி ஒரு போய் என்ன செய்யணும்? கையை பிடிச்சி மேலே இழுக்கணுமே. இப்போது இந்த பக்தர்கள் அல்லது ஜீவர்கள் எதில் விழுந்து கிடக்கிறார்கள்? அது பகவான் சொல்கிறார், எதில் விழுந்து கிடக்கிறதுனால நான் கையை பிடிச்சி தூக்குறேன்னா, மிருத்யு சம்சார சாகராத். சாகரம்னா கடல். அவங்க கடலில் மூழ்கி இருக்கிறார்கள். இல்லையே நாங்கள்லாம் சேஃபாக கரையில் இருக்கிறோமேனா, இது என்ன கடல்? சம்சார சாகராத். சம்சாரங்கிற கடல், சம்சாரம் என்கின்ற கடலில் மூழ்கி இருக்கிறார்கள். சம்சாரம் நல்லா தானே இருக்கு என்றால், இங்கு சம்சாரத்துக்கு லட்சணம் கொடுக்கிறார், மிருத்யு. மிருத்யு என்றால் மிருத்யுயுக்த சம்சாரக, மரணத்துடன் கூடிய சம்சாரம். அடிக்கடி சொல்லணும், இந்த தமிழில் சம்சாரம்ங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன? ஏன்னா திடீர்னு கிளாஸுக்கு வர்றவங்க சம்சாரத்துக்கிட்டேருந்து நான் காப்பாற்றுவேன்னு பகவான் சொல்கிறாரேன்னா எங்களை எல்லாம் என்ன நினச்சிட்டாரு பகவான் அப்படின்னு நினைத்து விடுவார்கள். சம்சாரம் என்றால் துக்கம், அதாவது சம்சரதி, இந்த உலகத்துக்குள்ளே உழன்று கொண்டு இருத்தல். அப்போ இந்த சம்சாரம் எதனுடன் கூடியது? மிருத்யு, மரணத்துடன் கூடிய இந்த துயரத்திலிருந்து நான் அவர்களுக்கு கையை கொடுத்து உயர்த்தி விடுவேன். இப்போ சமுத்தர்த்தா, மிருத்யு மரணத்துடன் இருக்கின்ற இந்த சம்சாரத்திலிருந்து அவர்களை நான் உயர்த்துவேன், அவர்களுக்கு நான் கையை கொடுப்பேன்னு பகவான் சொல்கின்றார். பவாமி, பவாமி என்றால் சமுத்தர்த்தா பவாமி, நான் உயர்த்துபவனாக ஆவேன், இருப்பேன். பவாமி என்றால் இருப்பேன். எப்படி இருப்பேன்? இந்த பக்தர்களை நான் உயர்த்துபவனாக, துயரக்கடலிலிருந்து கை கொடுத்து உயர்த்துபவனாக இருப்பேன். இப்போ என்ன சொன்னாலும் உடனே நம்ம என்ன கேட்போம்? எவ்வளவு நாள் ஆகும்? எது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? டைமு தான். கீதை ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன? எவ்வளோ நாளில் முடிப்பீர்கள்? கரெக்டாக முடிப்பீங்களா? கிளாஸ் எல்லாம் ஆரம்பத்தில் கேட்குற கேள்வி. ஆரம்பிக்கும்போது கரெக்டாக ஆரம்பிப்பீர்களா? இல்லை கூட்டம் வரல, கொஞ்சம் ஆள் வரட்டும்னு காத்துட்ருப்பீர்களா? என்ன இந்த மாதிரி கதைக்கெல்லாம் போய் இந்த சந்தேகத்தோடு தான் வருவார்கள். இப்போ நான் சொல்லுவேன், நான் பார்த்தாய ஆரம்பிக்கும்போது உங்கள் வாட்சை திருப்பி வைக்கலான்னு சொல்லுவேன். காரணம் என்ன? எல்லாத்துக்கும் அந்த டைம் கான்செப்ட். எவ்வளவு நாள் ஆகும்? பகவான் சொல்கிறார், நச்சிராத். நச்சிராத் என்றால் விரைவில். இது ரொம்ப அழகான வார்த்தை. சீக்கிரம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? விரைவில்னா எவ்வளோ நாள் ஆகலாம். விரைவில் உனக்கு மோட்சத்தை கொடுப்பேன்னா, விரைவில்னா என்ன அர்த்தம்னா அது 100 வருஷம் ஆகலாம், 100 பிறவி ஆகலாம். அது விரைவில். விரைவில். சிரம்னா லேட்டு, நச்சிராத் என்றால் சீக்கிரத்தில். அதனால தான் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம பழகிக்கணும். எல்லாம் பிஸ்னஸ் ட்ரிக்கு. உங்களுக்கு எப்போ டெலிவரி பண்ணுவேன்னா டேட் சொல்லிடாதீங்க, குயிக்காக பண்ணிடுறேன்னு சொல்லிடுங்க.
எப்போ உங்களுக்கு டெலிவரி கூட்ஸ் கொடுப்பேன்னா குயிக்குன்னு சொல்லிட்டா கேட்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் 1 மாதங்கிறது குயிக், அப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அப்படி பகவான் சொல்லிட்டார், இவ்வளவு டேட்னு சொல்ல, விரைவில் விரைவில் அவர்களை நான் உயர்த்தி விடுவேன். இங்கே ஏன் விரைவில்னு சொல்கிறார்? காரணம் என்னன்னா, இதற்கு அடுத்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு. உடனே உயர்த்தி விடுவேன்னு சொல்லலை. இந்த விஸ்வரூப பக்தனை எடுத்து ஞான யோகத்தில் போடணும். அதில் எவ்வளவு நாள் அவன் சாதனை பண்ணணுமோ அது நமக்கு தெரியாது. ஆகவே இந்த விரைவில்னு சொல்வதற்கு காரணம், இந்த 4th ஸ்டேஜிலிருந்து அவனை 5th ஸ்டேஜில் கொண்டு போய் விடுவேன். பிறகு அவன் 5th ஸ்டேஜிலிருந்து என்னிடத்தில் வந்து சேருவான். இந்த 5வது ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கு பகவான் விரைவில்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை, மாம் ஏவ பிராப்னு வந்தின்னு சொன்னார். இந்த ஞான யோகத்தில் இருக்கிறவன் என்னையே அடைஞ்சிருவான்னு சொன்னார். ஏன்னா அதற்கு பிறகு இடையில் சாதனைகள் கிடையாது. 5th ஸ்டேஜ் லாஸ்ட்டு சாதனை. ஆனால் இது 4th ஸ்டேஜாக இருக்கிறதுனால பகவான் வந்து விரைவில் அப்படின்னு சொல்கிறார். காரணம் என்ன? இனி ஒரே ஒரு சாதனை தான் பாக்கி இருக்கு. ஆகவே ஹே பார்த்த, ஹே அர்ஜுனா, இப்படிப்பட்டவர்களை நான் விரைவில் அடுத்த சாதனையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதனுடைய அர்த்தம் என்ன? கீதா கிளாஸ்னுடைய அட்ரஸை கொடுத்துருவேன் அப்படின்னு அர்த்தம். ஒழுங்காக வர்ற புத்தியும் கொடுப்பேன். அட்ரஸ் இருக்குது எல்லாத்துக்கும். ஒழுங்காக வர்ற புத்தியும் கொடுப்பேன், அவர்களுக்கு அந்த தகுதியை கொடுப்பேன், ஞானத்தை அடைவார்கள், என்னை அடைவார்கள் என்று இந்த 2 ஸ்லோகத்தில் விஸ்வரூப பக்தனை பகவான் விளக்கி, அந்த பக்தியினுடைய பலன் நான் என்னை அடைதல் அல்லது சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைதல். இடையில் ஒரு பொடிய வார்த்தையை போட்டார், விரைவில். ஏன்னா இடையில் ஒரு சாதனை இருப்பதனால். இனி அடுத்த ஸ்லோகத்தில் 8வது ஸ்லோகத்தில் பகவான் அர்ஜுனனுக்கு நீ விஸ்வரூப பக்தனாக இரு என்ற ஒரு அட்வைஸ். நீ வந்து விஸ்வரூப பக்தனா இரு அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறார். இதிலிருந்து என்ன தெரியுது? நீ 5வது பக்தனாக இருக்கிறதுக்கு, 5வது ஸ்டேஜில் இருக்கிற பக்தனாக இருக்கிறதுக்கு உன்னால் முடியாட்டி பரவாயில்ல, நீ விஸ்வரூப பக்தனாக இருப்பதற்கு முயற்சி செய் என்று. ஞானயோக நிர்குண பக்தனாக இல்லாவிட்டால் பரவாயில்லை, இப்பொழுது கூறிய விஸ்வரூப பக்தனாக இருக்க முயற்சி செய். அதை கூறுகின்றார் 8வது ஸ்லோகம். மயி ஏவ மன ஆதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயஹ. இந்த ஸ்லோகம் நேரடியாக அர்ஜுனனை பார்த்து நீ விஸ்வரூப பக்தனாக இருக்க முயற்சி செய், நீ விஸ்வரூப பக்தனாக இரு என்று கூறி, அப்படி இருந்தால் என்னை அடைதல், விரைவில் என்னை அடைதல் என்கின்ற பலன் நிச்சயம், சந்தேகப்படாதே என்று சொல்கின்றார். மிக தெளிவான சொற்கள். மயி ஏவ மன ஆதத்ஸ்வ. மனக உன்னுடைய மனதை, மயி ஏவ என்னிடத்திலேயே, மயி ஏவ என்றால் என்னிடத்திலேயே உன்னுடைய மனதை ஆதத்ஸ்வ. ஆதத்ஸ்வ என்றால் வைப்பாயாக. ஸ்தாபய, ஸ்தாபய ஆதத்ஸ்வ உன்னுடைய மனதை என்னிடத்திலேயே வைப்பாயாக. மயி ஏவன்னு போடுறார். வேற இடத்துல அவன் மனசை வைக்காத, என்னிடத்திலேயே உன்னுடைய மனசை வையி. பகவான் நம்மக்கிட்ட கேட்குறது மனசை தான் கேட்குறார், வேற ஒன்றும் கேட்கல.
நம்ம என்ன சொல்கிறோம், மனசை தவிர வேறு என்ன வேணாலும் கேளு, ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்றோம். வியாபாரத்தில் ஒரு 5% உனக்கு கொடுத்துட்றேன், இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பகவான் வந்து உன் மனசை என்னிடத்தில் வை அப்படின்னு கேட்குறார். அடுத்தது இனி ஒன்றையும் கேட்குறார், மயி புத்திம் நிவேஷய, என்னிடத்தில் உன்னுடைய புத்தியை வைப்பாயாக. மயி விஸ்வரூபனாக அல்லது ஈஸ்வரனாக இருக்கின்ற என்னிடத்தில் புத்திம் புத்தியை நிவேஷய, நிவேஷய என்றாலும் வைத்திருப்பாயாக. அப்போ என்னிடத்தில் உன்னோட மனசை வை, என்னிடத்தில் உன்னுடைய புத்தியை வைன்னு சொல்கிறார். இப்போ இங்கெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கிட்ட இருந்தால் தானே வைக்கிறதுக்கு, நல்லா இல்லாததெல்லாம் எப்படி வைக்க சொல்லுவீர்கள்னு சொல்லக்கூடாது. பகவான் கொடுத்துருக்கார், அந்த புத்தியை என்னிடத்தில் வைப்பாயாக. இப்போ இந்த முதல் வரியில் பகவான் என்ன சொல்லியிருக்கார், உன்னுடைய மனசை என்னிடத்தில் வை, உன்னுடைய புத்தியை என்னிடத்தில் வை. இப்படி தனித்தனியாக சொல்வதிலிருந்து நமக்குள்ள மனசுன்னு ஒன்று இருக்குது, புத்தின்னு ஒன்று இருக்குன்னு தெரிய வருகிறது. இப்போ புத்தி மனம் இதனுடைய தன்மை என்ன என்றால், புத்தியும் சரி மனதும் சரி எண்ணங்கள் ரூபந்தான். ஆனால் நிச்சயம் பண்ணுறது புத்தி, சிந்திச்சு திட்டமிட்டு நிச்சயம் பண்ணுறதெல்லாம் புத்தி. இதுவா அதுவான்னு சங்கல்பம் பண்ணி உணர்வு ரூபமாக இருக்கிறது மனம். சங்கல்ப விகல்பாத்மகம் மனக நிச்சயாத்மிகா புத்திகி என்று லட்சணம் இருக்குது. சங்கல்ப விகல்பமெல்லாம் பண்ணுறதெல்லாம் மனசு தான். இதை செய்யலாமா, அதை பண்ணலாமா, இதுவா அதுவா, அதெல்லாம் மனசு. இதுதான் நிச்சயம் பண்ணுறது புத்தி, திட்டமிடுவதெல்லாம் புத்தி. இப்போ மனதுக்கு என்ன குறை இருக்கும், புத்திக்கு என்ன குறை இருக்கும்னு பார்த்தால், மனதிடம் இருக்கின்ற குறை ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு மனசை சார்ந்தது. இப்போ மனதை என்னிடத்தில் வை என்றால், மனதை பகவானிடத்தில் வைக்க முடியாமல் இருக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது மனதில் இருக்கின்ற ராகத்வேஷந்தான். விருப்பு வெறுப்புனால தான் மனசை பகவான் மீது வைக்க முடியவில்லை. இந்த விருப்பு வெறுப்பெல்லாம் உலகத்தில் இருக்குது நமக்கு. ஆகவே ஒருவன் விஸ்வரூப பக்தனாக இருக்கணும்னு சொன்னால் அவனுக்கு இந்த உலகத்தில் ராகத்வேஷம் இருக்கக்கூடாது. யாரை நினைச்சாலும் துவேஷம் வரக்கூடாது. ராகத்தை விட துவேஷந்தான் ரொம்ப முக்கியம். அதை சொல்ல போகிறார் இந்த அத்தியாயத்திலேயே. அத்வேஷ்டா சர்வபூதானாம்ங்கிற இடத்துல சொல்ல போகிறார். நம்மளுடைய மனதில் வெறுப்புன்னு ஒரு உணர்வுக்கு ஆளே இருக்கக்கூடாது. இப்போ அப்படி இல்லை, வெறுப்புங்கிற உணர்வுக்கு தான் ஆள் ரொம்ப இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா, வெறுப்புங்கிற உணர்வு தூண்டப்படுகின்றது. வெறுப்புக்கு ஆளே இல்லைன்னா வெறுப்புங்கிற உணர்வும் சென்றுவிடும். இவ்விதம் ராகத்வேஷம் நீங்கத்தான் ஈஸ்வரனிடத்தில் மனசை வைக்க முடியும். இந்த விஸ்வரூப பக்தனாக இருப்பவனுக்கு உலகத்தில் ராகத்வேஷம் குறைந்திருக்கு அல்லது நீங்கி இருக்க வேண்டும். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, மனது விருப்பு வெறுப்பினுடைய பிடியிலிருந்து விடுபட்டால் ஈஸ்வரனிடத்தில் மனதை வைக்க முடியும். இனி புத்தியை பகவானிடத்தில் வைக்கிறதுனா என்ன, புத்திக்கு வர்ற நோய் அல்லது புத்தியிடம் இருக்கின்ற தோஷம் மோகம் புத்தியில் வர்ற தோஷம். ராகத்வேஷங்கிறது மனசில் இருக்கிற தோஷம் அல்லது குறை, புத்தியில் இருக்கிறது மோகம். மோகம்னா என்ன என்றால் அதற்கு பலவிதமான இலக்கணம் இருக்குது. அதாவது தவறாக புரிந்து கொள்ளுதல், அத்தியாசம்னு சொல்லலாம், அல்லது மோர் வேல்யூ, சத்தியம் மித்தியாவை தப்பாக புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் மோகம்னு சொல்லப்படுகின்றது. இப்போ புத்தியை பகவானிடத்தில் வைக்கணும்னா புத்தியில் மோகம் இருக்கக்கூடாது. மனசை பகவானிடம் வைக்கணும்னா மனசில் விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. அப்போ இதிலேருந்து பகவான் என்ன சொல்கிறார், புத்தியில் இருக்கிற மோகத்தை நீக்கு, மனசில் இருக்கிற ராகத்வேஷத்தை நீக்கி உன்னுடைய மனசையும் புத்தியை என்னிடத்தில் வை. இனி அடுத்த கேள்வி, இந்த மோகத்தை எப்படி நீக்கிறது என்றால்,
அது விவேகத்தினாலும் வைராக்கியத்தினாலும். விவேகத்தில் மோகம் போகும், வைராக்கியத்தில் ராகத்வேஷமும் போகும், குறையும். இப்போ அறிவினால் மோகத்தை நீக்கணும். என்ன அறிவு? ஈஸ்வர ஞானம். அதனால தான் விஸ்வரூப பக்தி பண்ணணும்னா ஈஸ்வர ஞானம் தேவை, சகுண பிரம்ம ஞானம் தேவை. சகுண பிரம்ம ஞானம் அல்லது ஈஸ்வர ஞானம் இல்லாமல் நாம் விஸ்வரூப பக்தி செய்ய முடியாது. இப்போ இறைவனை பற்றிய அறிவு இருந்தால் அப்போ அந்த இறைவன் யாருன்னு நமக்கு புரிய, அந்த இறைவனிடத்தில் நம்முடைய புத்தியை வைக்க முடியும். இப்போ இதிலிருந்து பகவான் என்ன சொல்கிறார்? அறிவின் மூலமாக மோகத்தை நீக்கி தெளிவான அறிவை அடைஞ்சு அந்த அறிவை என்னிடத்தில் வை. பிறகு வைராகியத்தின் மூலமாக ராகத்வேஷத்தை நீக்கி மனதை என்னிடத்தில் வை. மனதையும் புத்தியையும் என்னிடத்தில் வைப்பாயாக, நிவேசயன பொருத்துவாயாக. இது ஒரு விளக்கம். இனி ஒரு விளக்கம் இதற்கு என்னவென்றால், நம்மிடத்தில் மனதிற்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது, புத்தியில் ஒரு மதிப்பு இருக்கின்றது. இதை ஆங்கிலத்தில் என்ன சொல்வார்கள்? எமோஷ்னல் வேல்யூ, காக்னேட்டிவ் வேல்யூ என்று சொல்வார்கள். எமோஷ்னல் வேல்யூனா மனசு அதுக்கு கொடுக்கின்ற ஒரு ரியாலிட்டி, ஒரு வேல்யூ. புத்தி கொடுக்கின்ற ஒரு ரியாலிட்டி. சிலதெல்லாம் புத்திக்கு அந்த இடத்துல ஒரு விதமான வேல்யூவும் இருக்காது, ஆனால் மனசுக்கு வேல்யூ இருந்ததுன்னா அதை பற்றி கொண்டு இருக்கு. எந்த டாக்டருக்கு தெரியாது ஸ்மோக் பண்ணுறது தப்பு, அது என்னென்னலாம் உடம்பை பாதிக்கும்னு சொல்லி. இப்போ அறிவில் தெரிஞ்சாலும் கூட எமோஷ்னல் வேல்யூ இருக்குது அந்த பொருள் மீது. அப்போ அவர்களால் விட முடியாது. காக்னிட்டிவல்னா அறிவில் நமக்கு அதில் வேல்யூ இருக்குது. அந்த ரெண்டும் மாறி இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் எந்த விஷயத்தில் எமோஷ்னல் வேல்யூவும் காக்னேட்டிவ் வேல்யூ, புத்தி கொடுக்கிற வேல்யூ, மனம் கொடுக்கிற வேல்யூ ஒன்றாகுதோ அந்த இடத்துல நம்ம உறுதியாக இருப்போம். சரியான இடத்துல புத்தி, சரியான மனமும் அந்த இடத்துல இருந்ததுன்னு சொன்னால் அசைக்கவே முடியாது. அதுதான் உண்மையான நிஷ்டை. இப்போ இங்கே பகவான் சொல்கிறார், உன்னுடைய புத்தி மட்டும் இந்த பானை களிமண்கிற உதாரணத்தை எல்லாம் கேட்டுட்டு இதெல்லாம் பகவானாக தான் இருக்கார், அது இருக்கட்டும், அப்படி புத்தியில் மட்டும் வேண்டாம். உன்னுடைய மனதிலையும் நான் இருப்பேனாக, உன்னுடைய புத்தியிலும் நான் இருப்பேனாக. இப்போ ஆஃபீஸில் எல்லாம் புத்தி தான் வேலை செய்யுது, அங்கே எமோஷ்னல் பர்சனாலிட்டி எல்லாம் கிடையாது. வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஆகுது? ஹோம்னு சொன்ன உடனே நம்ம எமோஷ்னல் பர்சனாக இருக்கோம். அல்லது படிக்கிறது, ஆஃபீஸு, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இன்டலெக்சுவல் பர்சனாக அங்கே வேலை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் இந்த ரெண்டும் எந்த இடத்துல சேருகின்றதோ அந்த இடத்துல நிறைவு பெறுகின்றது. அதை இங்கே பகவான் சொல்கிறார், உன்னுடைய எமோஷ்னல் வேல்யூ நானாக இருப்பேனாக, இந்த உலகத்தில் எந்த பொருளும் வேண்டாம், உன்னுடைய அறிவிலையும் நானே இருப்பேனாக என்று அறிவு, மனம், முழு அந்த கரணம் பகவானிடத்தில் இருக்க வேண்டும். சரி, இப்படி இருந்தால் என்ன பலன்? இரண்டாவது வரியில் அதக ஊர்துவம், கடைசி பகுதியில் இருக்கு. அதக ஊர்துவம் என்றால் இதற்கு பிறகு. அதகன இதற்கு, ஊர்துவம்னா பிறகு, தேர் ஆஃப்டர். இதற்கு பிறகுனா எதற்கு பிறகு? உன்னுடைய மனமும் புத்தியும் என்னிடத்தில் இருந்தால் அதற்கு பிறகு நிவசிஷ்யசி மயி ஏவ, என்னிடத்திலேயே, நிவசிஷ்யசி என்னிடத்திலேயே வசிப்பாய், மயி ஏவ என்னிடத்திலேயே, நிவசிஷ்யசி என்றால் வாசம் செய்வாய், என்னிடத்திலேயே இருப்பாய். மனசும் புத்தியும் எங்கே இருக்கோ அங்கே நம்ம இருக்கோம். உடல் இருக்கிற இடத்துல நம்ம இல்லை, மனசும் புத்தி எங்கே இருக்கோ அங்கே தான் நம்ம இருக்கோம். இப்போ உடல் இங்கே இருந்தும் உங்கள் மனதும் புத்தியும் வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அப்போ எங்கே இருக்கிறீர்கள்? அங்கே தான் இருக்கிறீர்கள்.
ஆனால் வீட்டில் இருக்கும் பொழுதும் கூட வேறு ஏதாவது தத்துவத்தை நினச்சிட்டு வேதாந்தத்தை நினச்சிட்டு இருந்தால் அங்கு இருக்கிறீர்கள். நம்ம எந்த இடத்துல மனசு புத்தி இருக்கோ அங்கு நாம் இருக்கின்றோம். உன்னுடைய மனம் புத்தி என்னிடத்தில் இருந்தால் நீ என்னிடத்திலேயே வசிப்பாய். பகவானிடமிருந்து நீ விலகி செல்ல மாட்டாய். என்னிடத்திலேயே நீ வசிப்பாய். நம்மளுடைய சுபாவம் என்ன? எல்லாத்துலேயும் சந்தேகப்பட்டு பழகியிருப்போம். யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்போம். கடவுளே வந்தாலும் நம்பாமல் கையெழுத்து வாங்கிட்டு கொடு, எதை எடுத்தாலும் பாண்டு கையெழுத்து வாங்கிட்டு தான் கொடுக்கணும். அப்போ பகவான் கையெழுத்து போடணுமல்ல, அது கையெழுத்து போடுறார். ந சம்சயக, இதுதான் பகவானுடைய சிக்னேச்சர். சந்தேகப்படாதே. என்ன, இது நம்மளுடைய சுபாவம். குழந்தையாக இருக்கும்போது அந்த கிடையாது. ஒரு குழந்தை யார் என்ன சாப்பிட்றத கொடுத்தாலும் உடனே வாயை திறக்கும். அவ்வளவு ட்ரஸ்ட் இந்த உலகத்து மேலே, அவ்வளோ நம்பிக்கை. ஆனால் எவ்வளவு குழந்தைகள் விஷத்தினால செத்துருக்கு, சாகிறதில்லை. ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை இருந்தால் திருடனும் கூட கொடுக்க மாட்டான், இவ்வளவு நம்புதேன்னு சொல்லி. ஆனால் வயது வர வர நமக்கு என்ன அறிவை புகட்டுகிறார்கள். குழந்தை வர வர யார் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றாத, ட்ரெயினில் போகும்போதோ பஸ்ஸில் போகும்போதோ யாராவது மிட்டாய் கொடுப்பாங்க, அது காவியுடைய போட்டு யாராவது கொடுத்தா வாங்கவே வாங்காத. காரணம் என்ன? டேஞ்சர். ஏதாவது மருந்து மாத்திரை வச்சு ஒன்று கூட்டிகிட்டு போயிடுவார்கள். அப்படி என்ன, எதை நம்ம குழந்தைகளுக்கு உருவாக்குறோம்? டிஸ்ட்ரஸ்ட். உடனே அந்த குழந்தைக்கு அறிவு வந்துடும், நம்ம பக்குவம் அடைஞ்சிட்டோம். என்னன்னா யாரையும் நம்பக்கூடாது. இப்போ இதே புத்தியில் தான் வேதாந்தத்துக்கும் வருவோம். பகவானுக்கு அது நல்லா தெரிகிறது. அதனால தான் இடையில அந்த வார்த்தையை போடுறார். ந சம்சயக, சந்தேகப்படாதே. நான் அப்படி தான் சந்தேகப்படுவேன்னு என்ன சொல்கிறது? சரி, அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலான்றார் பகவான். எனக்கு என்ன, சந்தேகப்படாமல் இருந்தால் உனக்கு நல்லது. சந்தேகப்படுறதுனால எனக்கு ஒரு டிசைபிள் குறைஞ்சி போச்சுன்னெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன். இப்போ சந்தேகப்படாதே. காரணம் என்ன? இதெல்லாம் இதற்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் பார்க்க முடியாத ரிசல்ட். அந்த ஸ்டேஜுக்குள்ளே போனால் தான் பார்க்கக்கூடிய ரிசல்ட். இதெல்லாம் மற்றவங்களை பார்த்து ஓரளவு தான் யூகிக்க முடியுமே தவிர மற்றவங்களை பார்த்து வெரிஃபை பண்ண முடியாது. ஆகவே இந்த இடத்துல நம்பிக்கை, ஸ்ரத்தா தான் நமக்கு மூலம். ஆகவே சந்தேகப்படாதே. இவ்விதம் இந்த 3 ஸ்லோகங்களில் 6, 7, 8 இதில் பகவான் 5வது படியிலிருந்து 4வது படிக்கு இறங்கியிருக்கார். இனி அப்படியே இறங்கிட்டே போவார். எவ்வளவு படிக்கு? முதல் படி வரைக்கும் இறங்கிட்டு போகின்றார். இப்போ 4வது படி என்ன? நிர்குண தத்துவத்தை கேட்டல், சிந்தித்தல், நிர்குண பிரம்மத்தை தியானித்தல். அது முடியவில்லை என்றால் இந்த சகுண பிரம்மத்தை நீ தியானிப்பாயாக. நீ எல்லா செயலையும் செய்து அதுவே எனக்கு பூஜையாக செய்வாயாக. என்னை லட்சியமாக கொள்ளு, என்னிடத்திலேயே உன்னுடைய மனம் புத்தி இருக்கட்டும்னு சொன்னார். இனி அடுத்தது என்ன செய்ய போகிறார் பகவான்? இதெல்லாம் முடிகிற காரியமா என்னால்? இது என்னால் முடியாது என்று நீ நினைத்தால் உடனே அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் அடுத்த படிக்கு இறங்குவார். பிறகு மீண்டும் பகவான் சொல்ல போகிறார், அதுவும் முடியலையா, அடுத்த படி என்று இனி படிப்படியாக இறங்கப் போகின்றார். அடுத்த படியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.